ஏன் எம்எஸ் தோனியை எப்பவுமே மாஸ்டர் மைண்ட்னு சொல்றாங்க தெரியுமா? 2007ல பாகிஸ்தான் கூட அவர் பண்ண இந்த ஒரு சின்ன சம்பவம் டீம் இந்தியாவை ஜெயிக்கவே வச்சிருக்கோம். தோனியை பிடிக்கும்னா வீடியோ லைக் பண்ணிக்கங்க. சரியா 2007 இந்தியா vs பாகிஸ்தான் T20 வேர்ல்ட் கப் மேட்ச்ல ஃபர்ஸ்ட் பேட்டிங் பிடிச்ச இந்தியா கேமோட ஸ்டார்டிங்லயே வீரேந்திர சேவாக், கௌதம் கம்பீர் சொல்லிட்டு மெயினான விக்கெட்லாம் போயிருந்தாலும் மொத்த பொறுப்பு ஏத்துக்கிட்ட ராபின் உத்தப்பா பொறுமையா ப்ளே பண்ணி ஒரு 50 ரன் ஸ்கோர் பண்றாரு. உள்ள வந்து எம்எஸ்டி இர்ஃபான் பத்தானோட சேர்ந்து பொறுமையா கொண்டு போன அந்த ஒரு மேட்ச சரியா 141ல முடிக்கிறாங்க. 142 ரன் டார்கெட்டா இருந்துச்சு. பேட்டிங் உள்ள வந்த பாகிஸ்தானுக்கு ஃபர்ஸ்ட் ஓவர் நல்லா இருந்திருந்தாலும் அதுக்கு அடுத்து எல்லா ஓவருமே வரிசையா விக்கெட்கள் போக ஆரம்பிச்சிருச்சு. டீமை காப்பாத்துறதுக்கு மிசபுலாக் பொறுமையா ப்ளே பண்ணி ஒரு 50 ரன் ஸ்கோர் பண்றாரு. லாஸ்ட் ஒரு பாலுக்கு ஒரு ரன் தேவை. அந்த ஒரு ரன் எடுக்க முடியாம மேட்ச் அந்த இடத்துல டிராவ் ஆகுது. சூப்பர் ஓவருக்கு பதிலா அந்த ஒரு மேட்ச்ல 5 பாலுக்கு எந்த ஒரு டீம் அதிக போல்ட் எடுக்குதோ அந்த டீம் தான் வின்னிங்ன்ற முறையை கொண்டு வந்தாங்க. இப்பதான் மாஸ்டர் மைண்ட் எம்எஸ் தோனி தன்னோட வேலையவே காட்டுறாரு. வழக்கம் போல விக்கெட் கீப்பரா நிக்காம சரியா ஸ்டிக்கு நேரா உட்கார்ந்து இருந்தாரு. அதனால இந்தியன் பவுலர்ஸ் போல்ட் எடுக்கிறதுக்கு ரொம்பவே ஈஸியா இருந்துச்சு. 3-0 சொல்லி அன்னைக்கு மேட்ச்ல டீம் இந்தியா வின் பண்ணிருப்பாங்க. கிரிக்கெட்ல ரொம்பவே இன்ட்ரெஸ்டிங்கா போன மேட்ச்ல இதுவும் ஒண்ணு. இத பத்தி கருத்துக்களை கமெண்ட் பண்ணுங்க. இன்னொரு இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோல பார்க்கலாம். பை பை.